வணக்கம், வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்றைக்கி பார்க்கக்கூடியது பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய கேப்சிகம், அதாவது குடமிளகா. என்னடா இது அவ்வளோ நிலை, எல்லாத்தையும் ரோட்டில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, வாங்குறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒரு கிலோ ₹1 கூட வாங்குறதுக்கு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஹெக்டருக்கு பயிர் செய்கிறாங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தில்னா மன்சா, ஃபெரோஸ்பூர், சங்க்ரூர். இதில் 500 ஹெக்டேர் வந்து சங்க்ரூர்லேயும், 250 ஹெக்டேர் மன்சாலையும், 100 ஹெக்டேர் வந்து ஃபெரோஸ்பூர்லேயும் வந்து விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா என்ன இது ஒரு அவல நிலை, இப்படி ஏன் விரக்தியில் இருக்கிறாங்க, மன உளைச்சலில் இருக்காங்க, ரோட்டில் கொட்டுற அளவுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிகள் சாகுபடி செய்கிறார்கள். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. இங்கே தான் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து மார்ச் ஏப்ரலில் தான் வந்து இங்கே வந்து சாகுபடி செஞ்ச இது எல்லாமே வந்து பயிரிட செய்யப்பட்டது எல்லாத்தையும் சாகுபடி செய்வாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, அதாவது செழிப்பாக வளர்ந்த காலத்தினால, மேலும் பார்த்திங்கன்னா இங்கே சாகுபடி செஞ்ச அந்த கேப்சிகம், குடமிளகா பெரிய அளவுக்கு விற்பனை ஆகாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பருவநிலை மாற்றம் தான். இதுக்கு யார் உதவி செய்யணும், யார் இதெல்லாத்தையும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்? ஒன்றிய அரசு தான் இதை செய்யணும். ஆனால் ஒன்றிய அரசுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக செய்யக்கூடிய விஷயமாக ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எடுத்துகிட்டு வந்த ஃபார்மர்ஸ் லான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இவங்க ஒழுங்காக உபயோகப்படுத்திக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இவங்க இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு, ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. அன்றைக்கி ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? இப்படிலாம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் அனுப்பிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கப்பா.